நம் நோய்களிலிருந்தும் மீட்பை கொண்டு வந்த மீட்பர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். எனவே அவரை வாரும் மீட்பரே என்று எல்லோரும் இணைந்து பாடி வருவார்கள். வாரும் மீட்பரே, வாரும் மீட்பரே, வாரும் மீட்பரே, எந்த இதயம் தேடிடும் அன்பே நீ. வாரும் மீட்பரே, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி மலர். இவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி மலர். வாரும் சாரோனின் ரோஜாவே என்று சொல்லி நம் ஆண்டவரை வரவேற்போம். வாரும் சாரோனின் ரோஜாவே, வாரும் சாரோனின் ரோஜாவே, இதயம் தேடிடும் அன்பே நீ. வாரும் சாரோனின் ரோஜாவே, அழித்தால் பூமி மறைந்தால் நீர் என்னை விட்டு விலக வேண்டாம். வாரும் இயேசுநாதா, என்னில் எழுத்து வாரும் ஆண்டவரே, எனக்கு மீட்பை கொடுக்க வாரும் ஆண்டவரே. வானம் அழிந்தாலும் பூமி மறைந்தால், பூமி மறைந்தாலும், பிரிந்து போக வேண்டாம், என்னை நீர் மறந்து போக வேண்டாம். இருளை அகற்றி ஒளியை ஏற்ற வாரும் இயேசுநாதா, என் உள்ளத்தில் இருக்கிற இருளை எல்லாம் மாற்றி ஒளியை ஏற்ற வாரும் ஆண்டவரே. என்னில் அதிகாலை வேளையிலே எழுந்து வாரும். பிரிந்து போக வேண்டாம், மறந்து போக வேண்டாம், பிரிந்து போக வேண்டாம், மறந்து போக வேண்டாம், இருளை அகற்றி ஒளியை ஏற்ற வாரும் இயேசுநாதா.
தந்தார். தந்தார். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கின்றோம். எம்மை ஏற்றுக்கொள்ளும். எம்மை ஏற்றுக்கொள்வீரே. உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம். உம்மை அன்பு செய்கின்றோம். எம்மை மீட்ட எம்மை மீட்ட இயேசுவே. இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கின்றோம். எம்மை ஏற்றுக்கொள்ளும். எம்மை ஏற்றுக்கொள்வீரே. உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவனின் ஆவி இறைவனின் ஆவி ஆவி. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கின்றோம். எம்மை ஏற்றுக்கொள்ளும். எம்மை ஏற்றுக்கொள்வீரே. உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு உம்மை செய்கின்றோம். அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். ஒரு மூவரே இறைவா. இறைவா. உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆண்டவரே. ஆராதிக்கின்றோம். எம்மை ஏற்றுக்கொள்ளும். எம்மை ஏற்றுக்கொள்வீரே. உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோயில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கும் கூடும் கிடைத்துள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார். மீட்பு உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேர் பெற்றோர். அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை அவள் கடந்து செல்கையில் அது நீரூற்றுள்ள இடமாக மாறுகின்றது. முதல் பருவமழை அதனை நீர் நிலைமைகளை நிறைத்த இடமாக்கும். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். பின்பு சீயோனின் இறைவனை, தெய்வங்களின் இறைவனை காண்பார்கள். படைகளின் ஆண்டவரே, என் விண்ணப்ப குரலை கேட்டருளும். யாக்கோபின் கடவுளே, எனக்கு செவி சாய்த்தருளும். படைகளின் ஆண்டவர் நம் மத்தியிலே மெய்யாகவே எழுந்தள்ளி வந்திருக்கிறார். அன்று எவ்விதமாக தன்னையே சிலுவையில் அறை வைத்து உலகத்துக்கு மீட்பை கொண்டு வந்தாரே ஆண்டவர், இன்று நாம் ஒவ்வொருவருக்கும் மீட்பை கொடுப்பதற்காக மெய்யாகவே இந்த திரு அப்பத்திலே மண்ணிலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். இவர் சென்ற இடங்களிலெல்லாம் நன்மை செய்கிற கடவுள். அருமையானவர்களே,
இவர் சென்ற இடங்களிலெல்லாம் நன்மை செய்கிற கடவுள். இவரை தேடி வந்த யாரையும் வெறுமனே அனுப்பியதே இல்லை. எல்லோரையும் ஆசீர்வதிக்கிற கடவுள். மாலை நேரம் நோயோடு வந்த எல்லோரையும் அவர்கள் நோயிலிருந்து விடுதலை கொடுத்தார். பசியோடு இருந்த மக்களுக்கு அவர் பசியை 2 மீன் 5 அப்பத்தையும் கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுத்த அதே ஆண்டவர், அதே கடவுள் மெய்யாகவே இன்று நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பதற்காக, இந்த திருவருகையின் காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கொடுப்பதற்காக அவர் நம் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறார். கழிந்த 1 வருடமாக அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக இந்த ஆண்டவரை நாம் எல்லோரும் கரங்களை உயர்த்தி இப்பொழுது அவரை நாம் எல்லோரும் வரவேற்று அவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா 2 கரங்களை உயர்த்தி மெய்யாகவே நம் இறைவன் நம் மத்தியிலே இருக்கிறார் என்ற உணர்வோடு அவரை இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே இரட்சகரே, இயேசுவே தாவீதின் குமாரனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகாலையில் இதை நோக்கி கூப்பிடும் சத்தத்திற்கு பதில் கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே கூக்குரலோடு உம்மை நோக்கி நாங்கள் எழுப்புகிற சத்தத்திற்கு பதில் கொடும். ஆண்டவரே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புகழ் செய்யும் போது அற்புதங்களை செய்கிற கடவுள், கட்டுகளை உடைக்கிற கடவுள். கழிந்த 1 வருடமாக எங்கள் குடும்பத்திலே எங்கள் வாழ்க்கையின் கட்டுகளை ஆண்டவரே நீர் உடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நோயின் கட்டுகள், குடும்பத்திலே இருக்கிற சகல கட்டுகளையும் ஆண்டவரே உடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வாழ்வின் முற்றத்திற்கு தடையாக இருக்கிற கட்டுகளை ஆண்டவரே உடைத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். எரிக்க மதிலை உடைத்தது போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருந்த கட்டுகளை உடைத்து புதிய வருடத்திலே புதிய ஆசீர்வாதத்தை காண எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாக. ஹல்லேலூயா. எக்காலத்தோடு கூப்பிடுற மக்களே, எக்காலத்தோடு கூப்பிடுங்க. சத்தமாக உரத்த குரலே அற்புதங்களை காண முடியும், அதிசயங்களை காண முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை வரவேற்போம். அப்படியே ஆராதனை பாடலை பாடுவோம். உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். 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 அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எபினேசரே, இதுவரை உதவி செய்தீர், இதுவரை உதவி செய்தீரே. எபினேசரே, எபினேசரே. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர், அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான்.
உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர். எல்லோரும் பாடுங்க, எல்லோரும் பாடுங்க. ஆண்டவரை பாடி கொள்வோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். 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 எல்சடா, எல்சடா, எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, எல்சடா, எல்சடா. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய் எல் ஷடாய். எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். 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 எல்ரோய், எல்ரோய், என்னை காண்பவரே, எல்ரோய், எல்ரோய். எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே, எல்ரோய், எல்ரோய், என்னை காண்பவரே. என்னை காண்பவரே, எல்ரோய் எல்ரோய். என்னை காண்பவரே. எல்ரோய், எல்ரோய். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். 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 அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான்.
அதிசய தெய்வமே ஆலோசனை கர்த்தரே ஆலோசனை கர்த்தரே அதிசய தெய்வமே ஆலோசனை கர்த்தரே அதிசய தெய்வமே. அதிகா அப்படியே எல்லோரும் முழங்கால் தந்தை அவர்கள் நமக்காக ஜெபிக்கிறார். எங்கள் புகலிடவும் பலவும் ஆகிய அன்பாண்டவரே, எங்கள் உள்ளத்து உணர்வை தூண்டி எழுப்புகின்றவர் நீரல்லவா. அதிகாலையிலே உம்மை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்னீரே. இதோ உம் பிள்ளைகள் உம்மை நோக்கி எழுப்புகிற வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். வேற்றிடங்களில் வாழும் 1000 நாளை காட்டிலும் அவருடைய திரு சந்நிதானத்தில் இருப்பது மேலானது என்று நாம் அறிவோமே. அவர் திருப்பாதம் அமர்ந்திருந்து இறைவேண்டல் செய்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் நம்மை கைதூக்கி விடுகின்ற தெய்வம். என் மகனே, என் மகளே, அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். அவருடைய அருளாற்றல் நம்மை நிரப்பட்டும். இந்த கதர் பாத்திரம் வழியாக எத்திசையும் அவருடைய அருள் வெள்ளம் நம்மை பாய்ந்தோடு நனைக்க வருகிறது. தாய் தேற்றுவதைப் போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னவர். உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர். தன் இறக்கையின் கீழே நமக்கு அடைக்கலத்தை தருகின்ற ஆண்டவர். நம்மோடு உடன் பயணிக்கிறவர், நம்மை தூக்கி விடுபவர், நம்முடைய விழிநீரை துடைக்கின்ற ஆண்டவர். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம் அப்பா? வாழ்வு தருகின்ற வார்த்தைகளெல்லாம் உம்மிடம்தானே இருக்கிறது என்று பேதுரு சொன்னதைப் போல நாங்கள் உம்மை நாடி தேடி வந்திருக்கிறோமே அப்பா. எங்கள் வேண்டலுக்கு செவிசாயும். ஏழை கூவி இழைத்தான், ஆண்டவர் அவருக்கு செவிசாய்த்தார் என்று விவிலியத்திலே வாசிக்கிறோமே. பர்த்தலேமி என்கின்ற பார்வையற்ற குருடன் இயேசு இந்த வழியாக வர இருக்கிறார் என்பதை உணர்ந்து மனதிலே திடம் கொண்டு தைரியம் கொண்டு எழுந்தவனாய் இன்று எனக்கு ஆண்டவர் சுகம் தருவார் என்ற நம்பிக்கையோடு உரக்க அழைத்தானே. ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும் என்று அவன் உரக்க கத்திய பொழுது அதை கேட்டவுடனே அதே இடத்தில் ஆண்டவன் நின்றார் என்று நற்செய்தி சொல்கிறது. எனவே நம்முடைய கூக்குரலுக்கு செவிசாய்க்கின்ற இறைவன் நம் அருகில் இருக்கிறார். எனவே நாம் உணர்ந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். நம்முடைய உள்ளத்திலே பல்வேறு விதமான சுமைகளை தாங்கி வந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்வு விடியாத ஆண்டவரே, எங்களுக்கு ஏன் இந்த துன்பம், துயரம், வருத்தம், இன்னல்கள், இடர்பாடுகள், இக்கட்டுகள் என்று எங்களுடைய வாழ்க்கை தள்ளாடுகின்ற படகை போல இருக்கிறது அப்பா என்று மனதிலே பல்வேறு விதமான எண்ணங்களை சுமந்து வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும். உடைய
பரிசுத்த ஆவியானவருடைய துணையினால் அவர்களுடைய வாழ்வை மாற்றுவீராக. பல்வேறு விதமான நோய்கள் இன்று மனிதரை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இந்த நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். விடுதலை கொடும் ஆண்டவரே. முதிர்ந்த வயதிலே பல்வேறு விதமான துன்பங்களுக்கு ஆளாகின்ற முதியோர்களை உம் பாதத்திலே தருகிறோம். யாரும் எங்களை கண்காணிப்பதற்கில்லை, எங்களை பராமரிப்பதற்கில்லை என்று அல்லலுறுகின்ற, துயருறுகின்ற, வேதனையுறுகின்ற முதியோர்களை உம் பாதத்திலே தருகிறோம். ஆண்டவரே, என்னுடைய மகன் மகள் ஊதாரியாக திரிகிறார்களே என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற தாய்மார்கள் எத்தனையோ பேரப்பா. அவருடைய கண்ணீருக்கு பதில் தருகின்றவர் நீர் அல்லவா. ஊதாரியாக திரிகின்றவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தி கூர்மையும் தெய்வ பயத்தையும் கொடுத்து உம்மில் அவர்கள் மகிழ்ந்திருக்கச் செய்யும். எத்தனையோ குடும்பங்களில் குடி நோயினால், போதை பழக்க வழக்கத்தினால் தினம் தினம் பிரச்சனைகள் என்று அல்லலுறுகின்ற குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திலே அமைதி இல்லையப்பா, ஒற்றுமை இல்லையப்பா, எப்பொழுதும் சண்டையும் சச்சரவுமாக இருக்கிறதே என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பத்திற்கு ஆண்டவரே, யாரும் தர முடியாத அமைதியை தருவேன் என்று சொன்னீரே. அந்த குடும்பங்களுக்கு அமைதியை கொடுமப்பா, அமைதியை கொடும் ஆண்டவரே. வேலை வாய்ப்புக்காக அல்லலுறுகின்ற குடும்பம், என் மகன் படித்து முடித்துவிட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் கவலைப்படுகிறான் என்ற சோகத்தோடு வேதனையோடு இருக்கின்ற குடும்பங்கள் ஏராளம் ஆண்டவரே. அவர்கள் படித்த படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடும் ஆண்டவரே. என்னுடைய மகனுக்கு மகளுக்கு வயதாகிறது, இன்னும் திருமண வரங்கள் அமையவில்லை என்று ஜெபிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. விரைவிலே நல்ல திருமண வரங்கள் அமையும்படியாக வேண்டுவோம். நல்லபடியாக திருமணங்கள் நடைபெற வேண்டுவோம். ஆண்டவர் அவர்களுக்கு புதிய வழியை திறந்து விடட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமணமாய் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று அல்லலுறுகின்ற குடும்பங்களை கண்ணோக்குவீராக. அன்று சாராவுக்கு கொடுத்த பாக்கியத்தை, அன்னாவுக்கு கொடுத்த பாக்கியத்தை, எலிசபெத்துக்கு கொடுத்த பாக்கியத்தை நினைத்து பார்க்கிறோம் அப்பா. அவர்கள் எப்படி மகிழ்ந்தார்கள் ஐயா, அதே போல இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பங்களும் உம்முடைய அருள் கரத்தால் நலமென பெற்று பழமோடு வாழ துணை செய்வீராக. ஆண்டவரே, சொல்லன்னா வேதனைகள், கடன் வாங்கிவிட்டேன் என்பதற்காக என்னை பேசுகின்ற அவதூறு பேச்சுகள் ஆண்டவரே, கடன் வாங்கிவிட்டேன் என்பதற்காக எதையும் சொல்வதா? என்னுடைய இதயம் துயருறுகின்றது, அல்லலுறுகின்றது. ஆண்டவரே, இந்த கடன் தொல்லை எங்களை விட்டு நீங்கட்டும் அப்பா என்று ஜெபிக்கக்கூடியவர்கள் ஆண்டவரே, இதோ உம் திருமுனையில் ஜெபிக்கிற இந்த குடும்பங்கள் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதியும். தொழிலே நிறைவான, வளமான, ஆரோக்கியமான வாழ்வு கிடைத்திட துணை செய்யும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைத்திட அருள் புரியும். தொட்டதெல்லாம் துலங்குகிற அளவுக்கு வளமையும் செழுமையும் பெற்று நீரோடு நடப்பட்ட மரத்தை போல செழித்து வளர துணை செய்யும் அப்பா, துணை செய்யும். உன்னுடைய வல்லமைக்க கரங்கள் இங்கே தொடட்டும். அன்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் குடும்பத்தை ஆசீர்வதித்த கடவுள் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். எல்லா விதமான அருள் வளங்களால் நிரப்பட்டும். பொட்டல் நிலத்திலும் லீலி போல பூக்கள் பூத்து குலுங்கும் என்று சொன்னவர் ஆண்டவரே, என்னுடைய இதயம் துயருகின்றது. நீர் எங்களுடைய
இதயத்தில் வந்தீர் என்று சொன்னால் குறைவானது எல்லாம் அற்று போகும். அப்பா, நீர் எங்கள் உள்ளத்தில் வாரும், எங்களை தேற்ற வாரும். எங்களுடைய அடைக்கலமே, எங்களுடைய தஞ்சமே, எங்களுடைய கோட்டையே, எங்களுக்கு எல்லாம் ஆனவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஆயுள் நாளிலே ஒரு நாளை கூட்டி சந்த மேலான அருளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இதோ உம் திருமுன் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரை துடையும். அவருடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறபடியினால் உம்மை நோக்கி நாங்கள் எழுப்புகிற இந்த வேண்டல்கள் எங்களுக்கு பயன் தராமல் போகாத ஆண்டவரே, நிச்சயம் எங்களுக்கு பலன் தரும் என்பதை நாங்கள் நம்புகிறோம், உணர்கிறோம். நாங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அன்பு செய்து வாழ, உம்மை நேசிக்க, உம்மை போல பிறரையும் அன்பு செய்ய எங்களுக்கு துணை செய்வீராக. நாங்கள் வேண்டி விரும்பி கேட்கிற ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் கனிவாய் செவிசாய்க்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லோரும் முழங்கால். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பான் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றை மறைபொருளை வணங்க நாங்கள் உமீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியோடு
பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் பக்தியாய் ஆராதனை